இருக்காங்க. இந்த ம். கோ சார்ட்டிங்ல நம்ம இது வந்து நிஃப்டி நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல நிஃப்டிக்கு பதிலா பேங்க் நிஃப்டின்னு அடிச்சாலும் பிஏஎன்கே நான் பண்றதெல்லாம் அங்க வரும் சார். கொஞ்சம் நான் கரெக்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபீச்சர் பண்ணணுமா? நான் பண்றேன். இல்ல பேங்க் நிஃப்டி ஃபீச்சரான்னு கேட்டேன். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்ற. இல்ல நான் பண்ணல. நீங்க பண்ண போறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சரானு. அது ஆமா, ஃபுல்லா அடிங்க அப்பதான் வரும். இல்ல அதை வந்துடுச்சு பாக்ஸு. இதில் பேங்க் நிஃப்டி நிஃப்டி பேங்க்கு எல்லாம் இருக்கும். பப்ளிக் செக்டர் யூனிட் பேங்க்கு எல்லாம் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிறோம். ம். நிஃப்டி பேங்க்கு பீஸு நிஃப்டி பேங்க்கே எடுத்துக்கிறோம். இப்போ நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்ட் வந்துடும். சார்ட் வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. இந்த ம். ஸ்டடியில் போனோன்னா நமக்கு ஃபேவரைட் இருக்கும், கேண்டில் பேட்டர்ன் இருக்கும். அதாவது இது சாதாரண ட்ரேடிங் வியூவில் இருக்கிற மாதிரி டோஜி ம். டோஜி கேண்டில், மொமெண்டம் கேண்டில், ஆர்டர் ஃப்ளோ, ஆசிலேட்டர், ஓவர்லே ம். ம். இதெல்லாம் இருக்கும் ஸ்டடியில். சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சார்ட்டில் போனீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவில் இருக்கிற மாதிரியே சார்ட் இல்லாமல் அடிஷ்னலாக ரென்கோ சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆமா ரென்கோ ரென்கோ. சார்ட் ஆமா. வந்து இப்படி இந்த மாதிரி ம். வரும். ம். இந்த ரென்கோ சார்ட்டை வச்சு நிறையா பண்ணுவாங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். ம். இந்த ஸ்டடிக்குள்ளே போயிட்டு இது வந்து ம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எஃப்எக்ஸ்னு போட்டிருக்கோம். ம். இந்த ஸ்டடிக்குள்ளே போயிட்டு ஃபேவரைட்னு இருக்கும். இந்த ஃபேவரைட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து ஹார்ட்டின் சிக்னல் கொடுத்த மாதிரி இங்கே வந்து நிற்கும். அது வந்து நமக்கு மெமரி பண்ணியிருக்கோம். அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிடும். நம்ம அதில் சேவ் பண்ண இதில் செல் பண்றப்பல. ஆமாம், கேண்டில் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து எந்தெந்த கேண்டல்லாம் டோஜி இருக்குது, எந்தெந்த கேண்டல்லாம் பேரிஷாக இருக்குது, எந்தெந்த கேண்டல்லாம் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பில் இருக்குதுன்றத ம். கிளிக் பண்ணோன்னா அதை எடுத்து பேரோட கொடுக்கும். ம். மொமெண்டம்ன்ற இடத்துல வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ப்ரைஸ் ஆர்ஓசி எங்கே இருக்குன்னு காட்டும், ஏரோன்னு காட்டும், கியூ ஸ்டிக்ஸு காட்டும். இப்போ நமக்கு தேவை வந்து ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து உள்ள இந்த நெருப்பு எரியிற மாதிரி ஒரு கட்டம் இருக்கு இல்லையா? ம். அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல்னு இருக்கும், வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கும், விவேப் பேண்ட் இருக்கும், விவேப் இருக்கும், ஆர்டர் ஃப்ளோ இது சரி. மட்டும் கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கினா தான் போட முடியும். லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டர் ஃப்ளோ ட்ராக்கரு, டெல்டா இருக்கும். இந்த டெல்டா பார்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கும் வால்யூம் ப்ரொஃபைல் டிக்கும் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஆனால் ம். நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் தேவைப்படும், வால்யூம் ப்ரொஃபைல் தேவைப்படும். முதல்ல மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ண உடனே மார்க்கெட் ப்ரொஃபைல் வரும். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்கணுன்னா 30 மினிட்ஸில் வச்சு பார்த்தா தான் நமக்கு பிளாட் ஆகும். அதாவது நமக்கு தெரியும். அதனால் பாருங்கள், 30 மினிட்ஸ் மாற்றின உடனே வந்துடுச்சு. 3 மினிட்ஸோ 4 மினிட்ஸோ 1 மினிட்ஸோ வச்சுருந்தீங்கன்னா வராது. ம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் போட்டாலும் இல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல் இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் போட்டாலும் நமக்கு வந்து 30 மினிட்ஸ் வச்சா தான் வரும். இது நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் போட்டிருக்கிறேன்றதை இந்த ஃபேவரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா நோ இண்டிகேட்டர் ஃபவுண்டுன்னு வருது இல்லைங்களா? அந்த இடத்துல ம். இண்டிகேட்டர்ஸ் வரும். கொஞ்சம் மெமரி ஆனிச்சுன்னா வந்துடும். என்ன இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோன்றதை அதில் பார்த்துக்கலாம். அஹ் இந்த அது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துடுமா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு ப்ரொஃபைல். இது மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்க. ம். இந்த ம். இது வந்து ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல் எம் வரைக்கும் தான் இருக்கும். ஓ. ஏவுலேருந்து எம் வரைக்கும் தான் இருக்கும். ம். இதை வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்க. இந்த ம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த இங்கே பாருங்கள். So that denotes the number of hours, huh? ஆமாம் சார், இது அரை மணி நேரம். ஒரு Number of half an hours, half ஒரு an hour ஆஃப் times, திஸ் A to டினோஸ். M, ஆமாம் சார். right? இப்போ நான் பார்த்துருக்கிறது வந்து அரை மணி நேரத்தினுடைய டினோஸ் பார்க்குறோம். இதில் கேண்டில் ஸ்டிக்குன்னு இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடம் இந்த பின்னாடி வருது இல்லைங்களா கேண்டில் ஸ்டிக்கு, அதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே செட்டிங்ஸ், இங்கே ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் ஆஃப் ஆகிடும். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இப்போ இந்த ஏபிசிடி போட்டிருக்கிறது வந்து அது கேண்டில் குறிக்குதா இல்ல கேண்டலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா? கேண்டலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது சார். ஆனால் அரை மணி நேரத்தினுடைய ஒரு ப்ரொஃபைல். இதுக்கு பேர் வந்து அரை மணி இன்னொன்று நேரத்துக்கு ஒரு ப்ரொஃபைல்.
அது அப்போ ஒரு ஆஃப் ஒரு பண்ணிக்கலாம். கேண்டில்லையும் வச்சு இந்த பார்க்கணுமா அரை அந்த மணி நேரத்துல ப்ரொஃபைலுக்கு? இந்த கேண்டில்ஸ் நிறைய வந்திருக்கும். ம் இந்த கேண்டில்ஸினுடைய ப்ரொஃபைல் தான் அரை மணி நேரத்தினுடைய இது. இந்த ஏன்றது ஒரு பீரியடு, பின்றது ஒரு கேண்டில், சின்றது ஒரு கேண்டில். இது வெளியே நிற்கும். அதை சுருக்கி தான் இது மாதிரி ப்ரொஃபைலாக கொடுக்குறாங்க. இப்போ இன்னொன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் டே இதுதா இல்ல இன்னைக்கு உண்டான கரண்ட் டுடே டே? டுடே இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது. தேதி பார்க்கலாம் சார். இன்னைக்கு இன்னைக்கு ஆஃப் பண்ணி காட்டுங்க, அப்பதான் கேண்டில் தெரியும். உள்ள இருக்க கேண்டில காட்டுங்களேன், அதை ஆஃப் பண்ணுங்களேன். இந்த கண்ணை இப்போ ஆஃப் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணுங்களேன். பண்ணிட்டுங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணி காட்டுங்க, அப்பதான் ஒரு கேண்டிலுக்கு தெரியும் வெளியே. இந்த ஒரு ப்ரொஃபைல் மேலே இப்படி போய் வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் இந்த ரெண்டாவதா இருக்கிறது ஸ்பிளிட் அண்ட் ஸ்பிளிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஆமா கிளிக் பண்ணோன்னா இந்த ப்ரொஃபைல ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இதுதான் கேட்டது. அரை மணி நேரமும் இதுல தனியா வந்திருக்கும். இத வந்து இப்போ கம்போசிட்டிவ் ப்ரொஃபைலா பாக்குறோம். இதை வந்து அன்ஸ்பிளிட் கொடுத்தோம்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடும். அது எங்க போய் பண்றது? இப்போ பண்றது இப்போ பண்ணி காட்டினேன். இப்போ இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்க வரும் ஸ்பிளிட் அன்ஸ்பிளிட். மறுபடியும் பாருங்க. சரி, இது வந்து ப்ரீவியஸ் டேக்கு நீங்க காட்டுறீங்க கரெக்ட்டா? இது இல்லண்ணா, இன்னைக்கு தான் அது. இது இன்னைக்கு சார், இது நேத்து. அதுதான் இப்போ முன்னாடி காமிச்சது வந்து ப்ரீவியஸ் இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறீங்க, ப்ரீவியஸ் டேக்கு. ஆமா, இன்னைக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். ஆனா இதுல வரல சார், கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதே மாதிரி கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அண்ட் ஸ்ப்ளிட்னு வரும் சார். சரி, இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஜம்ப் பண்ண முடியுமா, ரீப்ளே பண்ண முடியுமா உங்களால? டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சார். இந்த ப்ளூ கலர்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணா வந்துடுச்சு சார். ரைட் தான் சார் அவங்க சொன்னது. இன்னைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் சார். மகேஷ் சார் பாக்குறீங்களா? ஆல் ரைட், இது ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் ரீப்ளே பண்ண முடியுமா இந்த கோ சார்ட்ல? ஒரு வாட்டி மறுபடியும் பண்றேன். ஓகே, கீழே வாங்க. அப்படியே கர்சர் எடுத்துட்டு கீழே வாங்கலாம். இந்த டேட்டு கிட்ட வாங்கலாம். ப்ரீவியஸ் டேட்டு கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று வருது பாருங்க சார் சார்ட்லயே. நீங்க அந்த கர்சரை வைங்க சார். டபுள் கிளிக், செலக்ட் கேண்டில், ஸ்டார்ட். எங்கேருந்து வேணுமோ அந்த கேண்டிலை செலக்ட் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இதான் சார் ஃபர்ஸ்ட். அதான் இன்னைக்கு டேட், அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க டேட். அதான் அது ஓ இருக்கு இல்லையா, அங்க கிளிக் பண்ணுங்க ஜி. ஓ எஸ், கிளிக் பண்ணுங்க. ஓகே, டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணுங்க. இப்போதான் ரைட். அது பார் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? 5 மினிட்ஸ்க்கு போறோம். ப்ளே பண்ணிருக்கேன் சார். ப்ளே பண்ணிட்டேன் சார். ப்ளே ஆகுதுங்களா? ப்ளே ஆகுதுங்களா சார்? ஓகே சார். ஒரு சீன் சொல்றாங்க இல்லைங்களா சார், அது வந்து இந்த இடம் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சார். இந்த கண்ட்ரோல் பார்க்குறேன் பாருங்க. இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு இந்த ABCDEFGHIJKன்னு இப்படி லைனாக லெட்டர்ஸ் வந்து அந்த இடம் வந்து ஒரு சின்ன கலராக மாறி இருக்கும் சார். அந்த இடம் வந்து POC. பி இல்லை, பி மேலே போயிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி லைனாக இருக்கு பாருங்க, அதுக்கு POCன்னு சொல்றாங்க, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல்லயே வந்துருமா? அது இல்லையே, நடந்து முடிஞ்சதானே இது. நடந்து முடிய வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு சார், எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு கேண்டில் ஒரு இதுக்கு ஆல்பபெட் வந்துட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ வந்துகிட்டே இருக்கும். இல்ல, அது வந்துட்டே இருக்கும். POC இனிஷியலா அதே இடத்துலயே இருக்குமா? ஆமா, ஃபர்ஸ்ட் இருக்க POC இனிஷியலா அது டைனமிக்கா இருக்கும். லேசா மாறிக்கிட்டு இருக்கும் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி. சார் அது ப்ரீப்ளேல போட்டா அதுவும் தெரிஞ்சு போடும் சார். பாருங்க சார். இல்ல சார், லேசா மாறும் சார். 30 மினிட்ஸ் போட்டுல உடனே ஓடியாந்துச்சு. வேற மினிட்ஸ்ல போடலாம் இல்லையா? 5 மினிட்ஸ்ல. வினய் சார் சொல்றாங்க கேளுங்க. ஃபார்மோட POC வந்து ஃபியூச்சருக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு யூஸ் ஆகிற POC எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே. ப்ரீவியஸ் டேயோட POC ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஹை, வேல்யூ இருக்கும். அப்படிதான் நீங்க. சோ அப்ப அது வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். அப்போ இல்ல எஸ்டர்டே POC கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சார். இன்னைக்கு டே ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ ஆரம்பிச்சு மேல போயிட்டு தான் வந்திருக்கு. ஆமா, லேசா மூவ்மெண்ட்ல தான் சார் இருக்கும் POC. சேஞ்ச் ஆகும். ஓகே, உள்ள POC நீங்க POC லேசா சேஞ்ச் ஆகும். சார், what is this POC mean for me? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த இடத்துல வந்து நிறைய வியாபாரம் நடந்திருக்குன்னு அர்த்தம். வால்யூமும் வியாபாரமும் நிறைய நடந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட். அது வந்து ஒரு லெட்டர்ஸாகவும் கொடுக்குறாங்க. 47,400 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேலே வந்து 31/44 கொடுத்துருக்காங்க இல்லையா,
அது வந்து இந்த டிபிஓவோட கவுண்டிங், பையரு செல்லர்னு பிரிக்கிறாங்க. பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கோசரம் இந்த 31/44 கொடுத்துருக்குறாங்க. இந்த டிபிஓ இந்த ப்ரொஃபைலில் வந்து டேட்டு டைமு மாதத்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து 31ன்றது யாரு, 44ன்றது யாரு? 31ன்றது மேல் பக்கம், ஓகே. 44 செல்லர். கீழ் பக்கம். இந்த அப்படியே கவுண்ட் பண்ணுங்க சார். கிரீன் எவ்வளவு இருக்கு, ப்ளூ எவ்வளவு இருக்கு கவுண்ட் பண்ணுங்க சார். கவுண்ட் பண்ணா அது கரெக்டா. சார் பிஓசிக்கு மேல எத்தனை இருக்குன்னு பாக்குறாங்க சார். 31 இருக்கு அந்த ஆமா. சின்ன சின்ன பாக்ஸ். பிஓசிக்கு கீழே 44 பாக்ஸ் இருக்கு. ஆமா. சார் இது நடந்து முடிஞ்ச உடனே தான் சார் நம்ம பாக்குறோம். இது ஆமா நடக்கும்போது சார், இது counting. நடக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும் சார். ஒரு Okay. பாக்ஸ் வரும்போது கவுண்ட் அட்ஜஸ்ட் ஆயிட்டே வருவாங்க. ஆமா, நடக்கும்போது இன்னைய நாள்ல நடக்கும். ம். இந்த நேத்து கவுண்ட்லயே உங்களுக்கு தெரியும் சார். மாறாம ஒருக்கம் அந்த கவுண்ட்லயே உங்களுக்கு தெரியும். அதாவது ஆமா. மேல போகும்போது மேல கண்ட்ரோல் இருந்தாங்க, மேல யார் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த மார்க்கெட். கீழே கண்ட்ரோல்னா கீழே. இப்போ பிஓசியை பத்தி பார்த்துட்டோம். இந்த பிஓசிலேயே ப்ராமினன்ட் பிஓசின்னு சொல்றாங்க இல்லையா அடிக்கடிக்கு, அது வந்து இந்த எஸ்டர்டே பிஓசி தான் ப்ராமினன்ட் பிஓசி. அதை தான் பிபாக்குன்னு சொல்றாங்க. இந்த பிபாக்குன்னு சொல்றது வந்து ஒரு சில நேரம் கீழே மேலே இருந்ததுன்னா இந்த லைன் வந்து நேராக வரும். அந்த பிபாக்கு ஒரு 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 சப்போர்ட் மாதிரி. இதை வந்து பிபாக்குன்னு சொல்றாங்க. இது வந்து இன்னைக்கு வர்றது பிஓசின்னு சொல்றாங்க, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து பிபாக்குன்னு சொல்றாங்க. இது இல்லாம இந்த இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏசியில இருந்து இந்த ஏசிடி இது வரைக்கும் வந்து 70%. இந்த பகுதியும் இந்த பகுதியும் சேர்ந்தது 30%. இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, இதில் வந்து மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க, கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது என்னன்னா வேல்யூ ஏரியா ஹை இந்த இடம், இது வேல்யூ ஏரியா லோ. அதாவது வேல்யூவாக இருக்கக்கூடிய பையர்ஸு செல்லர்ஸு இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் சாதாரண அவங்க தான் இருந்திருக்காங்கன்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோசரம் இந்த இடத்த வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர் எங்கே இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வேல்யூ ஏரியா லோ கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 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 ஏ பீரியடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஏ பீரியடில் இங்கே பாருங்கள், இன்னைக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட்டு வரல. எஸ்டர்டே வந்து ஒரே ஒரு இ மட்டும் இருக்கு பாருங்களேன், இது வந்து சிங்கிள் பிரிண்ட். அதே மாதிரி வாட் இஸ் சிங்கிள் பிரிண்ட்? சிங்கிள் பிரிண்ட்னா என்னன்னா அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதாவது வெறும் பையர் மட்டும் அந்த அந்த ஒரு பாக்ஸ்ல குவிஞ்சு வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது வெதர் செல்லர் ஆர் பையர்ஸ் அந்த இடத்துல வந்து ஹெவியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஹெவியா வந்துட்டு போயிருக்காங்க. ஹெவியா, ரொம்ப ஹெவியா இருக்கிற இடம் வந்து சிங்கிள் பிரிண்ட். அந்த இடத்த வந்து மார்க்கெட் டச் பண்ணுச்சுன்னா, ஒன்று ரிஜெக்ஷன் பண்ணுச்சுன்னா சீக்கிரமா கீழே வரும், ரிஜெக்ஷன் பண்ணலைன்னா மேலே போயிடும். அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்னு பிரிக்கிறாங்க. அக்செப்டர் பண்ணுச்சுன்னா மேலே போகும், ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா கீழே வரும். இங்கே ஒரே ஒரு எழுத்து இருக்குது, அதனால இது ஒரே ஒரு எழுத்து சிங்கிள் பிரிண்ட்டு. இங்கேயும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் பிரிண்ட்டு. ஒரு சில இடத்துல 3 எழுத்து 4 எழுத்து வரும், அதையும் உங்ககிட்ட கரெக்டாக பாருங்க. இங்கே பாருங்க 3 எழுத்து வந்திருக்கு, இஇசி. இஇசி தான் நான் கண்ணு தெரியுது எனக்கு, இஇ 3 இ இருக்குது. இது ஒரு சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஒரு கோடை போட்டு வச்சுக்கிட்டு அது 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 வந்து அந்த அந்த இடத்த வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும் மார்க்கெட்டுன்றத சொல்றாங்க. அது இல்லாமல் இது சிங்கிள் பிரிண்ட். சிங்கிள் பிரிண்ட் வந்து சென்டர்ல மட்டும்தான் வரும், அதை நாம ஞாபகப்படுத்திக்கணும். கோபி சார் இல்லப்பா, சென்டர்ல மட்டும் இல்ல, இப்ப கீழ வந்து டி எல்லாம் இதெல்லாம் சிங்கிளா இருக்குது. இது லாஸ்ட்லி கேல தான் சிங்கிளா இருக்கு. அது பேர் வேற இருக்கு சார், சொல்றேன் சார், அது சிங்கிள் பிரிண்ட் இல்ல சார், நான் சொல்றேன். பாலு சார், சொல்லுங்க சார். இங்க இதுல ட்ரேடிங் வீல் வரப்பல பிஓசி இந்த வேல்யூ ஹை இதுல வரமாட்டேன், பேர் வரமாட்டேன். நம்மளா போட்டுக்கலாம் சார், இதுல செட்டிங்ஸ்ல போய் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஓகே, சாரி. அப்ப நடத்து சார். வினய் சார் ஏதோ சொல்ல வந்தாங்க சார். சொல்லுங்க வினய் சார். சொல்லுங்க வினய் சார். கரெக்ட். ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் போனீங்களா, ஃபர்ஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு போகணுமா சார்? 3E1 இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் சிங்கிள் பிரிண்ட்ங்கிறத கொஞ்சம் சந்தேகத்தை தெளிவா சொல்லிருங்க சார். ஒரு சிங்கிள் பாக்ஸ் மட்டும் இருந்தா இன்னும் போறோம் சார். அந்த ட்ரிபிள் இ காமிச்சீங்க. கீழே. ஸோ இந்த ட்ரிபிள் இக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க.
இந்த ட்ரிபிள் ஒரு பாக்ஸ் ட்ரிபிள் இல அங்கிருந்து ஒரு நான் பாக்ஸ் போட முடியாது சார். நான் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறேன். போடு போடு போடு. ஹலோ, ஆ? யூஸ் பண்ணிக்கலாம், போடு. இல்ல எனக்கு டூல்ஸ் எடுக்கணுமே. டூல்ஸ் வேணும். இல்ல லைன் ஏதாவது மாதிரி போடுறது. லைன் மேலேயே இருக்குமே, அது அதை எடுத்து. லைன்ஸ். இப்ப எனக்கு சந்தேகம் வருது என்னன்னா, இப்ப ஒரு அந்த ட்ரிபிள் கீழே ஏ எல்லாம் சிங்கிளா தான் இருக்கு. அதையும் சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லக்கூடாது. ஆஹா, அதை இல்ல, சொல்ல மாட்டேன் இனி சார். கூட விழுந்தது அது இல்லையா, அது அது நான் பேர் கேட்டேன், வேற அது இல்லைன்ட்டு. அது பேர் வேற வச்சிருக்காங்க வேல்யூ சார். ஏரியாக்குள்ள இருக்கு actually. ஆமா, சார் வேல்யூ ஏரியா ஹைன்னு இருக்குல்ல சார், இன்னைக்கு ஆமா. ஒரு ப்ளூ கலரு, இதுக்குள்ள இருக்கிறது தான் சார் சிங்கிள் பேர் வேற பிரிண்ட். ஓ, வச்சுட்டாங்க. வேலி ஏரியா லோவுக்கும் வேலி ஏரியா ஹைக்குள்ளேயும் வரணும். ஆமா ஆமா ஆமா. ஓ, இப்ப தாங்க புரியுது. அதுக்கு தான் சிங்கிள் பிரிண்ட்டை தனியாவே சொல்றேன். மனோ சார் இந்த சொன்னார் E இல்லைங்களா, பாத்தீங்கன்னா இந்த ஈல ஒரு லைன் போட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த டீப் ஹெச் இந்த வேல்யூ ஹை இதுல வரமாட்டேன், பேர் வரமாட்டேங்குது, நம்மளா அதெல்லாம் போடணுமா? போட்டுக்கலாம் சார். இதுல செட்டிங்ஸ்ல போய் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் சார். ஓகே ஓகே, சாரி, அப்போ நடத்துங்க. சார் வினய் சார் ஏதோ சொல்ல வந்தாங்க சார். சொல்லுங்க வினய் சார். சொல்லுங்க வினய் சார். கரெக்ட். ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் போனீங்களா, ஃபர்ஸ்ட் மார்ச் பண்ணீங்களா அந்த ஃபோன் கொஞ்சம் 3E சத்தமா ஒன்னா பேசுங்க. பார்த்தீங்களா அந்த ஃபோன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு போகணுமா சார்? 3E ஒன்னா இருந்ததுல எங்களுக்கு அந்த ஃபோன் எங்களுக்கு கொஞ்சம் அந்த சிங்கிள் பிரிண்ட்ங்கிறத கொஞ்சம் சந்தேகத்தை தெளிவா சொல்லிருங்க சார். ஒரு சொல்றேன் சார். சிங்கிள் பாக்ஸ் மட்டும் இருந்தா கொஞ்சம் சிங்கிள். முன்னாடி இங்கே சார் இன்னும் முன்னாடி போகுது சார். இன்னும் போகணும். சார் அந்த ட்ரிபிள் இ காமிச்சிங்களா? கீழே கீழே கீழே. ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. இந்த ட்ரிபிள் ஈல ஒரு பாக்ஸ் ட்ரிபிள் இல அங்கிருந்து ஒரு நான் பாக்ஸ் போட முடியாது சார். நான் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறேன். போடு போடு போடு. ஹலோ, ஆ? யூஸ் பண்ணிக்கலாம், போடு. இல்ல எனக்கு டூல்ஸ் எடுக்கணுமே. டூல்ஸ் வேணும். இல்ல லைன் ஏதாவது மாதிரி போடுறது. லைன் மேலேயே இருக்குமே, அது அதை எடுத்து. லைன்ஸ். இப்ப எனக்கு சந்தேகம் வருது என்னன்னா, இப்ப ஒரு அந்த ட்ரிபிள் கீழே ஏ எல்லாம் சிங்கிளா தான் இருக்கு. அதையும் சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லக்கூடாது. ஆஹா, அதை இல்ல, சொல்ல மாட்டேன் இனி சார். கூட விழுந்தது அது இல்லையா, அது நான் பேர் கேட்டேன், வேற அது இல்லைன்ட்டு. அது பேர் வேற வச்சிருக்காங்க வேல்யூ சார். ஏரியாக்குள்ள இருக்கு actually. ஆமா, சார் வேல்யூ ஏரியா ஹைன்னு இருக்குல்ல சார், இன்னைக்கு ஆமா. ப்ளூ கலரு, இதுக்குள்ள இருக்கிறது தான் சார் சிங்கிள் பேர் வேற பிரிண்ட். ஓ, வச்சுட்டாங்க. வேலி ஏரியா லோவுக்கும் வேலி ஏரியா ஹைக்குள்ளேயும் வரணும். ஆமா ஆமா ஆமா. ஓ, இப்ப தாங்க புரியுது. அதுக்கு தான் சிங்கிள் பிரிண்ட்டை தனியாவே சொல்றேன். மனோ சார் இந்த சொன்னார் E இல்லைங்களா, பாத்தீங்கன்னா இந்த ஈல ஒரு லைன் போட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த டீப் ஹெச் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு அங்க சிங்கிள் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும். லைன் போட முடியல சார். ஞாபகம் ஓ வச்சுக்கோங்க சார். ஓ ஓகே சார். இப்ப யாரோ அதனால சொன்னாங்க, லைன் போட சொன்னேன். இப்பதான் புரியுதுங்க. புரியுது. வேலி ஏரியா இல்ல லோ இல்ல ஹலோ, நீங்க பென்சில் கிளிக் பண்ணி கோடு போடலாம், ஈஸியா போடுங்க. பென்சில் கிளிக் பண்ணி வரலையா சார்? வந்தா எடுத்துக்கோனே. வர மாட்டேங்குது, பென்சில் வர மாட்டேங்குது. ஓஹோ. மேல இருக்கு பாருங்க, அங்க சார் சைடு. அது என்ன நம்பர் நோட் பண்ணுங்க சார்? 46,900 எங்க பாருங்க, அது வச்சீங்கன்னா தெரியும். சேஃப் டெக்ஸ்ட் எடுங்க. வந்துருச்சு. போடுங்க, ஏதோ எடுங்க. இருப்பா லைன், கீழே லைன் இருக்கு பாருங்க. கீழே லைன் இருக்கு ஹரிசாண்டல் சார். லைன் இருக்கு பாருங்க. கண்டுபிடிச்சாச்சு சார். அவ்வளவுதான். சூப்பருங்க. இப்போ கண்டுபிடிச்சாச்சு சார். அவ்வளவுதான். இல்ல, அது அப்படியே இல்ல, எங்கன சார் ஹைல போட வைக்கணுமா கீழே வைக்கணுமா? கேளுங்க அவர்கிட்ட, வினய் சார். ரெண்டுமே இங்க சார். இல்ல அது ரெண்டு போடுங்க. அந்த ரெண்டு ரெண்டுமே ஈக்கும் நான் போடுங்க. போடுங்க. இப்போ ஸ்க்ரால் பண்ணுங்க. போட்டேன் இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க. ஓ, கலர் கொஞ்சம் டார்க்கா. இன்னைக்கு வாங்க, பரவாயில்ல சார். கலர் விடுங்க, கலர் விடுங்க, கலர் தேவை விடுங்க. கலர் முக்கியம் இல்லை நமக்கு. ஆமா, கருப்பு வச்சிருக்கேனா? ம், இதுவும் கருப்பு வச்சிடுறேன், இருங்க. வைங்க பொறுமையா வைங்க. ஒன்னொன்னே புதுசு புதுசா கத்துக்கிறோம். ஒரு கோடி எடுக்காம போட போறது இன்னைக்கு வாங்க. ஆமா, இப்ப பாருங்க, இது வந்து வினய் சார் சொன்ன மாதிரி இது மட்டும் தான் சிங்கிள் பிரிண்ட். இதை தான் சிங்கிள் பிரிண்ட்னு சொல்றோம். ஓகே. அதாவது பாயிண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட்க்கு மேலேயும் கீழே இருந்து அதுக்கு அந்த கேப்புக்குள்ள இருந்தா மட்டும் சார் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ ஆமா லோ, ஆமா, இதுக்குள்ள வரணும். நடுவுல வரணும். ஆமா. அது மட்டும் தான் இப்படி சொல்லவே இல்லைங்க Highlight யாருமே போடுங்க. காலையில இருந்து. யாருமே சொல்ல மாட்டேன், சொல்ல சார். அதனால தான் இப்ப நான் தெளிவா எடுத்து சொல்றேன். சார் இப்ப வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோன்றது எப்படி சார்? அது கோட் போட்டுருமா? அதான் சார் இந்த பாக்ஸ் இருக்குல்ல சார், அது அது மேலே கோடு ஆட்டோமேட்டிக்கா போட்டோம். வந்துருமா? அது பிளாட் ஆயிடுது. மேல கிரீன் கலர் கோடு, கீழே வயலட் இருக்குல்ல, ஊறப்பட்ட கோடுகள். அந்த டெக்ஸ்டும் போட்டா இன்னும் சிறப்பு. பாலு சார் நீங்க அந்த லாஸ்ட்டுக்கு வாங்கலாம். வினய் சார் சொன்ன மாதிரி ஊறப்பட்ட கோடு போட்டுக்கினே இருக்குது சார். என்னன்னு தெரியல, எங்க கோடு கோடு போட்டுனே இருக்குது. கோடு நிறைய நீங்க போட்டா வந்து புரியாது cursor-க்கு சார். move ஆகும். இல்ல, ஒரு முறை எஸ்கேப் அடிங்க, ஒரு முறை எஸ்கேப் அடிங்க. டிராயிங் டூல்ல இருந்து மேல போய் அந்த பிளஸ் சைனை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ move. மறுபடியும் வருது சார். இல்ல, அவ்வளவுதான். எஸ்கேப் அடிங்க, ஒரு முறை எஸ்கேப் அடிங்க சார்.
நீங்க ஒரு select முறை எஸ்கே பண்ணிட்டு படிச்சா போயிடுது. 3 தடவை அடிச்சிட்டேன். போயிடுச்சு. போயிடுச்சா? ஓகே. ஆனா வருதா சார்? மறுபடியும் வருது சார். எங்க வருது? பாருங்க சார். போயிடுச்சு சார். ரைட், ஓகே. இப்போ நவர மாட்டேங்குது. இப்போ அப்படியே அந்த இதுக்கு வினய் சார் என்னமோ சொல்ல வர்றாரு, அதை அவர் சொன்ன பாயிண்ட் வந்து 46.8 to நீங்க 6 பாத்தீங்கன்னா 8. மேல போயிட்டு செக் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆயிட்டு கீழே வந்தாங்க. பாருங்க, அந்த கருப்பு கோடு Yes. போட்டோம். வினய் சார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாருங்க, இன்னைக்கு போயிட்டு இதை டச் பண்ணி தான் மேல போயிருக்கு. அதுதான் சிங்கிள் பிரிண்டோட. இல்ல இது சிங்கிள் பிரிண்ட் இல்லன்ட்டாரு. இது சார் சிங்கிள் பிரிண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ணோம் கரெக்ட்டுங்களா? ஆமா, கோட் ஆமா, அதை போட்டார்ல note சார், பண்ணோம். அந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு இன்னைக்கு வந்து. கண்டிப்பா. அதான் சொல்ல வராங்க சார். இந்த கருப்பு கோடு வந்து சிங்கிள் பிரிண்ட் தான் நம்ம ஓ, ஏற்கனவே போட்டோம். கரெக்ட். பாலு So, சார், நீங்க வந்து சொல்லுங்க இது சார். நீங்க வந்து என்ன அதுல பண்ணணும், செட்டிங்ஸ்ல முன்னாடியே போகணும். நீங்க மார்க்கெட் mark பண்ணி ப்ரொஃபைல் வைக்கணும். இல்ல, இதுல செட்டிங்ஸ்ல வருது, செட்டிங்ஸ்ல வரும். வரும் சார், வரும் சார், வரும் சார், செட்டிங்ஸ் போகும். வரும் சார், வரும் சார். அது கண்டிஷன் வந்து எப்பனாலும் வரலாம். இன்னைக்கு வந்து வராம கூட போயிடும், நாளைக்கு கூட ஆ, வந்து இன்னைக்கு வரலாம் சார், இன்னைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபியூச்சரே போடல சார், ஃபியூச்சர் போடல சார். ஃபியூச்சரும் போடலாம். ஃபியூச்சர் தான் போடணும், ஸ்பாட் போடக்கூடாது. இல்ல, அவங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சேன். hello. டீப்பா போகுது இது. டீப்பா போச்சு, டாப்பா போச்சு. இல்ல, வேர்டுலாம் தெரியாமயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே ஓகே, அதுல பழக பழக சார் சரியாயிடும். அது கீழே அருமை இருக்கு பாருங்க சார். அது இல்ல இது இருக்கு பாருங்க சார், அந்த பிஆர் கவுண்டர்னு இருக்கு பாருங்க, அது பக்கத்துல சிங்கிள் பிரிண்ட். கார்த்திக் சார், அதுதான் சார் மேல இருக்கு பாருங்க சார், அதுக்கு மேல சிங்கிள் பிரிண்ட் ஆன் பண்ணி விடுங்க. சிங்கிள் பிரிண்ட் ஆன் பண்ணுங்க சார். கீழே அது கீழே சார். அதுக்கு அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் போறீங்க சார். மேல சார், அந்த பட்டன் ரேடியோ பண்ணாம என்னடா வேணும்? கொஞ்சம் கீழே வாங்க சார். சிங்கிள் பிரிண்ட் நேமே இருக்கு சார். அது கீழே பாருங்க, அது கீழே வாங்க. ஆன் பண்ணுங்க. அது கலரை மாத்திக்கிங்க பண்ணா. அது கலர் எல்லோ பாருங்க. எல்லோ வச்சுக்கோமா? ஆமா. டார்க் கலர். ஒரு நிமிஷம். கிரீன் கொடுங்க தெரியாது. ஆல்ரெடி கிரீன் இருக்கு, நிறைய இருக்கு கிரீன். என்னடா சார், நீங்க என்ன பண்றீங்க? இருக்க பாத்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க மவுஸ் யூஸ் பண்ணீங்கன்னா காணாம போயிடுச்சு. இல்ல நான் பண்ணல எதுவும், சாரி. அது எனக்கு மீட் போட்ட ஒரு கால் வந்தது, அதுக்காக மீட் போடலான்னு போட்டேன். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் பண்ண முடியாது. சரி நான் பண்ணல எதுவும், சாரி. ஹலோ மேடம். போயிடுச்சு, நம்ம பண்ணிட்டீங்க. ஓ, எனக்கு வந்து கோ சார்ட்டிங் வச்சு விடுங்க, இருங்க நானே வைக்கிறேன். சொரியாசிஸ் வந்து வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இயரா இருக்கு. வரேன். எது ஆட்டாதீங்க. அந்த வேப்பால யூஸ் பண்ணிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல இருந்து எனக்கு வந்து பாடி ஃபுல்லா கலர்ல வருது இல்லைங்களா? அது டச் ஆயிடுச்சுன்னா அது கட் ஆயிடும். அதெல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடும் வரும். கடைசி இடத்தோட இது முடிஞ்சிடும். சொரியாசிஸ் வந்து பார்த்தா 1 இயர். இதே சிங்கிள் பிரிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நேரா வந்துருச்சு பாருங்க. நம்ம பிளாக் கோடு போட்ட இடத்துல நேரா வந்துருச்சு பாத்தீங்களா? இது வந்து இன்னும் வந்து அந்த சிங்கிள் பிரிண்டை ரெஸ்பான்ஸ் பண்ணாம மார்க்கெட்ல இருந்திருக்கு. அதனால இங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போயிருக்கு. இது சிங்கிள் பிரிண்ட். ஓகேங்களா? இதுல ஒரு ப்ரொஃபைல்ல மேலையும் இந்த மாதிரி ஏபிசிடின்னு லைன் வரும். அடுத்தது கீழையும் லைன் வரும். அந்த லைனுக்கு பேரு கீழே வந்தா பையிங் டைல்ஸ், மேல வந்தா செல்லிங் டைல்ஸ். மேல வந்தா பையிங், அதாவது வால். மேல வந்தா செல்லிங் டைல்ஸ், கீழே வந்தா பையிங் டைல்ஸ். இந்த செல்லிங் டைல்ஸுக்கும் பையிங் டைல்ஸுக்கும் மினிமம் 5 இருக்கணும். இந்த எழுத்து ஒவ்வொரு பாக்ஸா இருக்கு இல்லைங்களா? அது வந்து 5 இருந்தாதான் வால்னு அர்த்தம், அதாவது டைல்ஸ்னு அர்த்தம். இதே 5 இல்ல 2 மட்டும் இருக்குதுன்னா அதுக்கு பேரு வேற. எம்பி வினய், பேங்க் நிஃப்டி ஒன் யூ சர்ச் ஃபார் பாலு. ஓகே சார், பேங்க் நிஃப்டி போட்டுக்கிறேன் சார். பேங்க் நிஃப்டி 1 போட சொல்றாரு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார், ஃபியூச்சர்ஸ் சொல்றாங்க. ஆமா, அதை போட்டுக்க சொல்றாரு. பேங்க் சார் ஐஃபோன் போட்டு அனுப்போம். கிளிக் பண்ணாலே வரும். இல்ல டேஷ்போர்ட் போடுங்க சார். பேங்க் நிஃப்டி இல்ல சார், அது ஃபுல்லா பிகே.
பேங்க் நிஃப்டி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபியூச்சர் டைப், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். அது சார் இல்லாட்டி இந்த ஃபியூச்சர்னு டைப் பண்ணுங்க ஃபியூச்சர்னு சார், அப்பதான் வரும். ஃபியூச்சர்னு கீழே இருக்கு பாருங்க சார். ஆல் அதுல ஸ்பாட் பாருங்க கீழே ஃபியூச்சர் இருக்கு. ஃபியூச்சர் இருக்கா? அந்த இருக்குல்ல மேல ஆல் சார். ஸ்பாட், ஆல் அதுக்கு ஸ்பாட் பக்கத்துல ஃபியூச்சர்ல ஃபியூச்சர். டைட்டில்ல இருக்கு பாருங்க சார். மேல ஆல் ஸ்பாட் ஃபீச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே. இப்போ இது மாதிரி இருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் மேல வந்துருச்சு. மேல இதுக்கு மேல இருக்கு பாருங்க சார். கண்டினியூ ஃபியூச்சர்ஸ். சார் அதுக்கு மேல சார். அதுக்கு ஒண்ணு மேல இல்லைங்க சார், அதை கிளிக் பண்ணனா அந்த கண்டினியூ ஃபியூச்சர் தான் வரும். சரி ஓகே சார். எது ஃபியூச்சர் கண்டினியூ ஃபியூச்சர் அதான் கொடுங்க. இதானே அதான் சார் வரும். ஆமாங்க சார், அதான் வரும். இதான் கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ மாறிடுச்சு. இந்த எல்லோ லைன்லாம் போயிடுச்சு. அது வந்து இது வேற சார். அது பேங்க் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார். ஃபியூச்சர் மாத்திருக்கோம், அதனால போயிடுச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிறது வந்து 5 பாக்ஸ், அதாவது அதை வந்து ஒரு டிபிஓன்னு சொல்றாங்க. மினிமம் 5 இருக்கணும். என்ன சார்? மினிமம் 5ஆவது இருக்கணும். ஆமா, மினிமம் 5 இருக்கலாம். 5க்கு மேல இருந்ததுன்னா வால்னு அர்த்தம், அதாவது டெய்ல்ஸ். டெய்ல், பையிங் டெய்ல். கீழே இருந்தா. இதே மேல இருந்ததுன்னா செல்லிங் டெய்ல். இதே வந்து சிலதுல வந்து இந்த பாருங்க, ஒரே ஒரு எழுத்து இருக்கு, 2 எழுத்து இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து வேற. அதாவது டே லோவா, புவர் லோங் சார். புவர் லோ, புவர் ஹை. புவர் லோ, புவர் ஹை. நான் எனக்கே நியூ தான், எல்லாரும் சொல்லுங்க, தப்பு ஒண்ணு கிடையாது. புவர் லோ, புவர் ஹை, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வெறும் 2 டிபிஓ மட்டும் இருந்ததுன்னா, இல்ல 1 டிபிஓ மட்டும் இருந்ததுன்னா புவர் லோ, புவர் ஹை இன்னு 2 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ சிங்கிள் பிரிண்ட் தான் வந்திருக்குது, நம்ம அதை சிங்கிள் பிரிண்ட்னு எடுத்துக்க கூடாது. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தாதான் சிங்கிள் பிரிண்ட். வெளியே வந்ததுன்னா அதுக்கு வாலு, மேல வந்தாலும் வாலு. அதுலயே 2 டிபிஓ மட்டும் ஏ இல்ல பின்னு வந்ததுன்னா அதுக்கு புவர் ஹை, புவர் லோன்னு இன்னொரு பேர் இருக்கு. இதையே நாம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுதான் விக்கா விழுகுதா? கேண்டீன்ல விக்கா விழுகிறது தானா? அந்த அளவுக்கு தெரியல. விக்கு மட்டும் விழுகுதே, அதுதான் இத சொல்றோமா? டெய்ல்னு சொல்றோமா? இருக்கலாம். இப்போ ஓ கரெக்ட். ஓகே. விக்கு, ஆனா கீழே விழுறதும் விக்கு, மேல விழுறதும் விக்கா கூட இருக்கலாம் சார். அதான் இத வந்து நம்ம டெய்ல்னு சொல்றோம். ஆமா சார். அதோட இம்பாக்ட் என்ன சார்? புவர் லோ, புவர் ஹையோட இம்பாக்ட்? இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கு சார். அதாவது புவர் லோ, புவர் ஹைல இந்த, அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் அந்த அவர் கேட்டது அந்த மாதிரி, இப்போ ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னா இந்த ஓன்ற எழுத்து வரும் சார். இந்த இடத்துல தான் ஓபன் ஆகுது. அதே மாதிரி பழைய ப்ரொஃபைல்ல பார்த்தோம்னா இங்கேயும் ஓபன் இருக்கும். இதுல ஓபன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓ எங்க இருக்கு தெரியுதுங்களா? மேல இருக்கு. மேல இருக்கு. இந்த மேல இருந்த டாப் 3 ஏ பி அது இருக்கு. இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. ஆமா. இந்த ஓபன்ல ஒரு கோடை போட்டு இந்த ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த புவர்லோ இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு எழுத்து 2 எழுத்து, அது வந்து மார்க்கெட்டை வந்து அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடுது. இல்ல அது இனிஷியலாவே உங்களுக்கு வந்துருமா எப்படி? அந்த கீழே இருக்க மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அங்க வரும் சார் இனிஷியலா. அதாவது ஓன்ற எழுத்து வந்து மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அந்த இடத்துல வரும். இந்த ஆஸ்ட்ரிஷ் குறி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து மார்க்கெட் க்ளோசிங் பிளேஸ் என்ன அர்த்தம் ஆகுது. சரி. ஒவ்வொரு இடத்துலயும் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ப்ரொஃபைல்லயும் இருக்கும். இந்த ஓவும் இந்த ஆஸ்ட்ரிஷும் இந்த ரெண்டுமே மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ரொம்ப வேலை பண்ணுது சார். இந்த ஓவையும் இந்த ஆஸ்ட்ரிஷும், அதாவது ஓப்பன் டிரைவ்னு இடையில சொல்லிக்கிறாங்க இல்லையா சார்லாம், அந்த ஓப்பன் டிரைவ் வந்து இந்த ஓப்பனை வச்சுதான் கணக்கு போடுறாங்க. அதே நேரத்துல இந்த இப்ப சார் கேட்டாருங்களா இந்த லோ என்ன பண்ணுது, ஹை என்ன பண்ணுதுன்னு, ஓப்பன் டிரைவை வச்சு இந்த லோவையும் அந்த ஹையையும் கணக்கு பண்றாங்க. ஓப்பன் டிரைவ் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோவில் இருக்கா, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹையில் இருக்குதா, ஏற்கனவே பார்ப்போம் தெரியுங்களா கேண்டில் ஸ்டிக்ல ஞாபகம் இருக்குங்களா? ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை.
அதை வச்சுக்கிட்டு ஓப்பன் டிரைவை வச்சுக்கிட்டு ப்ளே பண்றாங்க. ஓகே, இங்க பாருங்க. இப்போ வந்து இந்த டி டி இதெல்லாம் பிளாட் ஆயிருக்குல்ல, டி அதுக்கப்புறம் பி இதெல்லாம் பிளாட் ஆயிருக்குல்ல, அது வந்து ரெண்டாவது கேண்டில் வரும்போது தானே அது பிளாட் ஆகி ஆகும். அது இல்ல சார், ஒவ்வொரு அரை மணி நேரம் கழிச்சு தான் சார் இது இங்க பிளாட் ஆகும். அது வரைக்கும் இந்த பிளிங்கிங் ஆகினே இருக்கு சார் இங்க. கரெக்டா? நான் இப்போ கேக்குறது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஏ மட்டும் தான் ட்ரேஸ் ஆகும். கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். இதை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்தது காம்போசிட் ப்ரொஃபைல். இப்போ பார்க்கறது ஸ்பிளிட் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் சார் ஆயிருக்கும். இந்த பியும் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஆயிருக்கும் சார். அதுல எது அதிகமா வால்யூம் இருக்குதோ அது இது கூட மெர்ஜ் ஆயிடும் சார். இந்த ஏ கூட இங்க இல்ல பாத்தீங்களா? அதே மாதிரி சியும் இது கீழே வரைக்கும் வந்திருக்கும். இதுல யார் அதிகமா பை பண்ணிருக்காங்களோ அது இந்த இடத்துல போய் மெர்ஜ் ஆயிடும் சார். இதை க்ளோஸ் பண்ணோம்னா, இதை ஸ்பிளிட்டா அன்ஸ்பிளிட் பண்ணோம்னா இதுல இருக்கும் பாருங்க, ஏ கூடிய பி இருக்கும், ஏ கூடிய சி இருக்கும், ஏ கூடிய டியும் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டின்றது வீக்கா ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ஏவுல இருந்து இந்த கலருக்குள்ள இருக்கிறது வந்து வால்யூம் அதிகமாகவும் பிரைஸ் அதிகமாகவும் கொடுத்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹைன்னு நமக்கு பிரிச்சு காட்டுறாங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இதுல அதுவும் டைனமிக்கா வேல்யூ ஹையும் லோவும் டைனமிக்கா தான் சேஞ்ச் ஆயினே இருக்கும். ஆமா சார் மகேஷ் சார். சாரி மறுபடியும் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். அது என்னுடைய மியூட் எடுத்தேன், நான் பேச முடியாதுன்னு. சரி சரி சரி, பரவாயில்ல. நீங்க பண்ணீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படியே இருங்க. நான் எதுவும் பண்ணல சாரி. எல்லாரும் என்ன மன்னிக்கவும் சார். நான் எடுத்துட்டேன், மறுபடியும் எடுத்துட்டேன். ஓகேவா மகேஷ் சார், புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, கூகுள் சார் கேளுங்க. சார் இப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹை இதுக்குள்ள வருதுங்களா சார்? இந்த பாக்ஸ்க்குள்ள வருது இல்ல? ஆமா சார். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து வெதர் புட் சைடா இல்லை கால் சைடா, அது எப்படி சார் நோட் பண்ணுவீங்க? கால் சைடா புட் சைடான்னு நோட் பண்றது தான். அங்கே பாருங்களேன், 35.36 நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஓகே. இது வந்து எல்லாமே இந்த 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 டைல்ஸ்க்கு என்ன பேர் சொன்னோம்? பையிங் டைல்ஸ் சொன்னோமா? பையர்ஸ் எல்லாம் இங்கே தான் சார் இருப்பாங்க. ஓகே. செல்லர்ஸ் எல்லாம் இங்கே தான் சார் இருப்பாங்க. இது செல்லிங் டைல்ஸ்னு சொன்னோமா? ஆமா. அப்போ இந்த பிஓசிக்கு மேல இருக்கிறதெல்லாம் செல்லர்ஸ், இந்த பிஓசிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பையர்ஸ். இந்த கவுண்டிங்கை நம்ம அதிகமா பார்க்கும்போது யார் டாமினேட் அதிகமா பண்ணிருக்காங்க? ஓகே ஓகே. இப்போ 35-36ன்றதுனால கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆமா சார். அப்படியே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. ஓகேவா சார்? இது 10 பாக்ஸ் வந்தாதான் நீங்க பிஓசி. இல்ல சார், இத இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்களா, அப்போ எங்களுக்கு நல்லா புரியும் சார். ஏன்னா இது மெர்ஜ் பண்ணாதீங்க, அன்ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகே, பண்ணி இப்போ வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படின்றது எங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே ஓகே. ஆமா சார், பண்ணிக்கலாம். சுரேஷ் பாபு சார் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிஓசி எதுன்னு எப்படி சார் எனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிஓசி அதுதான் அந்த ஏ இருக்குல்ல சார், பிங்க் கலர் ஏ. இந்த கலர் மாறிடுச்சா? ஓகே. இந்த கலரும் அந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கா? இதை வச்சு தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா சார்? இப்போ சொல்லுங்க சின்னராவ் சார். இல்ல அது அந்த இடத்துல பிஓசியும் வேல்யூ ஹை எல்லாம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு எழுத்து தானே சார், போட்டுக்கலாம் சார். இல்ல ஓகே ஓகே ஓகே. இது ரெக்கார்டிங் நிறைய போயிடும் சார். அவரும் சரி சரி சரி. நான் இனிஷியல் இதெல்லாம் சரி சரி, இது பத்தி சொல்லுங்க. நம்ம டீப்பா மறுபடியும் பேசுவோம் ரெக்கார்டிங் நிறுத்திட்டு. ஓகே ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம். சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஏ வரும், செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் பி அந்த மாதிரி வருமா சார்? இல்ல சார், அது அந்த ட்ரேடிங் ஆகும்போது என்ன இடத்துல அது வருதோ அதை எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த கலர்ல சென்டர்ல பிளாட் பண்ணி காட்டும். ஓகேவா சுரேஷ் சார்? ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? முக்கியமான விஷயம் சார், இப்போ ஏல வந்து நீங்க சொல்றீங்க, ஏல வந்து அங்க வந்து பிஓசி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஏ வந்து வருது, அந்த பிங்க் கலர் வருது. ஆமா. ஸோ பில வந்து வரல. வரல. அப்போ வந்து அங்க வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஹெவியா இல்லை அப்படின்னு தானே அர்த்தம்?
இப்போ வந்து லைவ்ல நம்ம பார்க்கும்போது இது மூமெண்டபிள், அதாவது வேரி ஆகிட்டே இருக்கும், இப்படி இப்படி போயினே வந்துனே இருக்கும். ஆமா சார். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஃபிக்ஸ் ஆகி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது புரியுது சார் எனக்கு. இப்போ வந்து நீங்க அன்ஸ்பிளிட் பண்ணா அந்த இடத்துல பி வந்து உட்காரல, மேல போய் உட்காந்துருச்சு பி பி வந்து. அந்த கால்குலேஷன்லாம் அது பார்த்துருக்கோம். அது உள்ள இல்ல அதை தான் சார் சொல்றேன். அந்த கால்குலேஷன் வந்து ஆமா, அந்த ஏல வந்து இங்க வந்து நிறைய பையர்ஸோ செல்லர்ஸோ வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ பில வரல, ஆமா, அதே இடத்துல சில வந்திருக்கிறாங்க. ஆனா பில அப்படியே வீக் பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து அதுதான் சொல்றேன். வீக் பையர் செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு காட்டுது பாருங்க. சில வந்து அதே வந்து ஏல வந்த மாதிரி சிலயே அதே இடத்துல வந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹெவியா வந்திருக்காங்க. ஆமா, ஹெவியா வந்தது ஃபுல்லா அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா ஹெவியா வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஏல இருந்து அவங்க வந்து அசம்ஷன்ல வராங்களா, இந்த இடத்துல வந்தாதான் நம்ம வந்து ஹெவியா பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஏல வந்து நிறைய பேர் இருக்காங்க, சில வந்தா நம்ம ஸோ நம்மளுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இது தெரியல சார், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. ஏன்னா வந்து அதே லைன்ல தானே வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த பிங்க் கலர் வந்து பிளாட் ஆகுது. அது பிளாட் ஆகுது. நீங்க கேக்குற கேள்வி வந்து ஏன் வரலன்னு கேக்குறதுனால எனக்கு இல்ல ஏன் வரலன்னு கேட்கல சார். ஒரே லைன்ல இப்போ இங்க வந்து இந்த லைன்ல மிடில் ஆஃப் த கேண்டில்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் லைன் வருது பிஓசி. ஆமா சார். இதுவே வந்து ப்ரீவியஸ் கேண்டில்ல பாருங்களேன், உங்களுக்கு வந்து லாஸ்ட் இதுல தான் ப்ரீவியஸ்ல பாருங்க, எஃப்க்கு மேல தான் அந்த பிஓசியா போட்டுருக்கு, எஃப் ஜி ஹெச். அதை தான் சொல்றேன் சார். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் பிஓசியை வச்சு தான் மிச்ச பிஓசிலாம் வந்து அவங்க வந்து இது பண்றாங்களா, அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டுருப்பாங்க. அதான் இந்த இடத்துல வந்து ஹெவியா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போனா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய இருக்கும். ஓகே, பிஓசி ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த சார்ட்ல போட்டிருக்காங்க. பிஓசின்றது வந்து ஆவரேஜ் பிரைஸ் சார். ஓகே, இப்போ அந்த கேண்டில் வைக்க முடியுங்களா? வைக்கலாமே, போட்டு காமிங்க. சோ தட் அது எதுல ட்ரேஸ் ஆகுதுன்னு பாக்குறேன். இல்ல அது ஸ்ப்ளிட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கு சார். நீங்க அன்ஸ்பிளிட்டே பண்ணுவீங்க, இது ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்படி இருந்தா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். வரல, கேண்டில் எடுத்தா தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஓ, கேண்டில் போட்டா அது இது மர்ஜ் ஆயிடுதா? இப்ப அன்ஸ்பிளிட் இப்ப கேண்டில் போடுங்க சார். போட்டு பாருங்க. வந்துச்சு இன்னைக்கு